இந்த கன்னிராசியினுடைய துணை எப்படி அமையும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கன்னிராசியினுடைய ஆதிபத்தியமே புதன் பகவான் தான். அப்ப 7ஆம் இடம் குரு பகவானா வர ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடம் குருவாகவோ அல்லது 7ஆம் இடம் புதனாகவோ வருது அப்படின்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையில இருக்கும். இதை நீங்க எல்லாருமே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது 199% இது மேட்ச் ஆகும். கூடவே கூட்டு சுத்தணும். சில பேர் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி என்ன பண்ணுவான், கூடவே கூட்டு சொல்லுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடம், வேலைக்கு போற இடம், உட்கார்ற இடம், பேசுற இடம், இதெல்லாம் கூடவே கூட்டிட்டு அந்த மாதிரி டார்ச்சர் கூட நிறைய இருக்கு. அப்ப இவன் தூங்கிய பிறகு இவனுடைய விஷயங்களை நோட்டம் இடுவது, இவங்களுடைய போனெல்லாம் செக் பண்றது, தூங்கின பிறகு என்ன பண்ணுது, போனை செக் பண்றது, அவங்க எங்கென்ன பேசுறாங்க, எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்கன்னு தூது பாக்குறது, இன்னொரு ஸ்பை வைக்கிறது. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கேமராவை வச்சு கூட நியூஸ் வருது இல்லையா, அப்ப கேமரா வச்சு செயல்படுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும். இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அவங்க லைஃப்ல. ஆமா, இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதே காலகட்டத்துல அவர்களுக்கு இணையான கலத்திரம் அமைதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வயதுக்கு மீறிய கலத்திரம், அதாவது ஏஜ் நிறைய டிஃபரெண்ட். சின்ன வயசு பொண்ணா இருக்கும், ஆண்மகன் என்ன பண்ணுவாரு, வயசுக்கு மீறி கலத்திரமாக இருக்கும். அப்ப கலத்திரம் ஆண்மகன் அதீத வயசு உள்ளவராக இருப்பாரு, இந்த பெண் என்ன பண்ணும், ரொம்ப சின்ன குழந்தையா. இந்த மாதிரிலாம் என்ன இந்த புதன் குரு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களை தான் அதே நேரத்துல வயது அதீதமாக நீங்கள் நினைவு பண்ணும்போது 10 வயசு 12 வயசுலாம் நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள் அந்த குடும்பத்தில் நடந்தே தீரும். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் நினைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த, திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக் தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் நினைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையில இருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும்.
அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். புகழுக்கு சொந்தமான கன்னிராசி அன்பர்களே, அது என்ன சார் புகழ் அப்படின்னா, கன்னிராசிய ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவாங்க கன்னிராசிக்காரர்கள்லாம். ஆமா, வாழ்த்துறைகளுக்கு நிறைய ஆசைப்படுவாங்க. தாய் கிட்டே ஆகட்டும், தகப்பன் கிட்டே ஆகட்டும், பெரியோர்களுடைய ஆசி வாங்குவதற்காகவும் அவர்கள்லாம் நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய விருப்பப்படுவார்கள். ஆனா அவர்களுக்கு அது கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு சரி பாதி தான் அவங்க வாழ்க்கையில அடைவார்கள். மீதி சில ஏக்கங்கள் உருவாகும் அப்படின்றதுதான் உண்மையான கருத்து. ஆனா அவருடைய வாழ்க்கையில தன்னிச்சையான புகழை எட்டி விடுவார்கள். ஆமா, தன்னுடைய சுய முயற்சியால கண்டிப்பாக இவர்கள் படித்த படிப்பிலேயோ, வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ, அல்லது விளையாட்டு துறையிலேயோ, ஏதாவது ஒரு துறையில இவர்கள் சாதனை புரிவார்கள். கண்டிப்பா கோல்டு மெடலிஸ்ட், அப்ப விளையாட்டு வீரர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்போ படிப்புல முதல் தரம், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சூப்பர்வைசிங் பவர், அப்ப கொடுத்தக்கூடிய டார்கெட்லாம் அச்சீவ்மெண்ட் பண்றது, இது எல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே தான் சார். திருமணத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். திருமணத்தை சார்ந்த உறவுகள், திருமணத்தை மீறிய உறவுகள், அப்ப தேவையில்லாத அலிகேஷன்கள், தொடர்புகள், இதை பத்தி தான் நம்ம இப்ப கருத்து பேசிட்டு இருக்கோம். இந்த கன்னிராசியினுடைய துணை எப்படி அமையும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கன்னிராசியினுடைய ஆதிபத்தியமே புதன் பகவான் தான். அப்ப 7ஆம் இடம் குரு பகவானா வர ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடம் குருவாகவோ அல்லது 7ஆம் இடம் புதனாகவோ வருது அப்படின்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையில இருக்கும். இதை நீங்க எல்லாருமே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது 199% இது மேட்ச் ஆகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனம்னா என்ன சார், சந்தேக குணங்கள் கண்டிப்பா வந்துடும். இதை மேனேஜ் பண்றதுதான் உங்களுக்கு வேலை, மெயின் சீக்ரெட் அதுதான். அப்ப 7ஆம் இடம் குருவாக வருது அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள், இது என்ன சில பேரை திருத்தவே முடியாது. ஆமா, கூடவே கூட்டுண்டு சுத்தணும். சில பேர் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி என்ன பண்ணுவான், கூடவே கூட்டுண்டு சொல்லுவான். வேலை செய்யக்கூடிய இடம், வேலைக்கு போற இடம், உட்கார்ற இடம், பேசுற இடம், இதெல்லாம் கூடவே கூட்டிட்டு போவோம். அந்த மாதிரி டார்ச்சர் கூட நிறைய இருக்கும். அப்ப இவன் தூங்கிய பிறகு இவனுடைய விஷயங்களை நோட்டம் இடுவது, இவங்களுடைய போனெல்லாம் செக் பண்றது, தூங்கின பிறகு என்ன பண்ணுது, போனை செக் பண்றது, அவங்க எங்கென்ன பேசுறாங்க, எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்கன்னு தூது பாக்குறது, இன்னொரு ஸ்பை வைக்கிறது. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கேமராவை வச்சு கூட நியூஸ் வருது இல்லையா, அப்ப கேமரா வச்சு செயல்படுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கும். ஆமா, இதனால பல பிரச்சனைகள் வரும். நிறைய செய்தித்தாள்கள்ல பாக்குறீங்க. அப்ப திருமண விஷயங்கள் வருது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பை வைக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். அப்ப இந்த ஸ்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கல்யாணம் பண்றது. அப்ப இது நம்பிக்கை இல்லாத இடத்த கொடுக்கல, பட் நாம செக்யூரா இருக்கணும், நாம லைஃப்ல சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும், நம்ம அவ்வளோ எக்ஸிக்யூட்டா பண்ணணும் அப்படின்றது அவங்க நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனா இதுல என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதனுடைய தன்மையில் நீங்கள் இருக்கிறீர்களா, அந்த ஒரு கேள்விக்கு இங்க நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். அப்ப கன்னிராசிக்காரர்கள் இவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம எல்லா இடத்துலையும் பாதுகாப்பா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏமாற்றப்படுவார்கள். ஆமா, நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தேன், அதை மீறியும் இந்த விஷயங்கள் எனக்கு எப்படி புலப்படாம போச்சு தெரியல. இது கண்டிப்பா நடக்கும்.
இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அவங்க லைஃப்ல. ஆமா, இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதே காலகட்டத்துல அவர்களுக்கு இணையான கலத்திரம் அமைதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயதுக்கு மீறிய கலத்திரம், அதாவது ஏஜ் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். சின்ன வயசு பொண்ணா இருக்கும், ஆண்மகன் என்ன பண்ணுவாரு, வயசுக்கு மீறி கலத்திரமாக இருக்கும். அப்ப கலத்திரம் ஆண்மகன் அதீத வயசு உள்ளவராக இருப்பாரு, இந்த பெண் என்ன பண்ணும், ரொம்ப சின்ன குழந்தையா அமைஞ்சிடும். இந்த மாதிரிலாம் என்ன, இந்த புதன் குரு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களை தான் பண்ணும். அதே நேரத்துல வயது அதீதமாக நீங்கள் நினைவு பண்ணும்போது 10 வயசு 12 வயசுலாம் நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமணத்தை வீரிய தொடர்புகள் அந்த குடும்பத்தில் நடந்தே தீரும். அதுல மாற்றி அமைக்கலாம் முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்துல எல்லாவித தாக்கத்தையும் ராகு கொடுத்துருக்கு, கேது கொடுத்துருக்கு, இந்த கர்ம கிரகங்கள் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு டேக் இட் ஈஸி பாலிசியா போயிடும். டேக் இட் ஈஸி பாலிசியாக போய்விடும். ஏன்னா இதுவும் நடைமுறை வாழ்க்கை தானே அப்படின்ற மாதிரி போயிடும். ஆமா, இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் போகுது. ஆனா இதனால் குடும்பம் சீரழிகிறது, கலாச்சாரங்கள் சீரழிகிறது, நம்மளுடைய ஒழுக்க சீர்கேடு வருகிறது. அப்ப இதுல இருந்துலாம் நீங்க மீளணும் அப்படின்னா இந்த கன்னிராசி நாயர்கள் எப்பயுமே நவ கிரகங்களை வழிபடலாம், இல்ல தேவதைகளை வழிபடலாம். 7 கன்னிமார்கள் இருப்பார்கள். இந்த கோயிலெல்லாம் போனீங்க அப்படின்னா 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. இந்த கன்னிமார்கள் கும்பிடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க காட்டு வசில வசிப்பாங்க, காடுகள்ல வசிப்பாங்க, மலை கிராமங்கள்ல வசிப்பாங்க. இந்த மாதிரி கன்னிமார்களை கும்பிடக்கூடிய பழக்கத்தை உங்க குடும்பத்துல ஏற்படுத்திக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பெரிய திருவிழாவே நடக்கும். இந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் கும்பிடக்கூடிய இந்த கன்னிமாருன்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய பூஜை புனஸ்காரமே தனி வகையாக இருக்கும். அந்த ரூபங்களை நீங்கள் வழிபட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இந்த கன்னிராசி பிள்ளை பிறந்திருக்கான், பொண்ணு பிறந்திருக்கான், அப்ப திருமணம் அந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் மாறி வரணும், நம்ம குடும்பமும் செழிக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் நல்லபடியா வளரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கன்னிராசி திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் கும்பிடக்கூடிய கன்னிமார் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அந்த கன்னிமார் கோயிலில் போயிட்டு ஒருவேளை பூஜையாவது பண்ணுங்க. உங்களுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி செல்லும். வாழ்க வாழ்க வாழ்க.